இந்த பொண்ணு பிரெக்னென்ட்டாவே இல்ல. ஆனா பிரெக்னென்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான பெல்லிய அவ வயித்துல வச்சிருக்கா. அந்த சமயத்துல அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு பிரெக்னென்ட்டான லேடி வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்க கிட்ட போய் சும்மா விசாரிக்கிற மாரி, "பாத்து இப்பதான் நான் தொடச்சிருக்கேன். கீழலாம் ரொம்ப ஈரமா இருக்கு. பாத்து நடங்க வழுக்கிட போகுது." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டா மாறிடலாம்னு நினைக்கிறா. இந்த உண்மையான பிரெக்னன்ட் லேடியோ ஆல்ரெடி இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். இவங்க கொஞ்சம் பணக்கார பேக்ரவுண்டோட சேர்ந்தவங்க அப்படின்றனால இந்த 3வது குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அந்த பிரெக்னன்ட் லேடி தன்னோட பையனை அழைச்சிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்த இந்த லேடியோ அந்த பிரெக்னன்ட் லேடி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும்னே அந்த சின்ன பையனை கொண்டு போய் ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு மறைச்சு வச்சிடுறா. ஷாப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு தன்னோட பையன் மிஸ் ஆறது ஞாபகம் வருது. உடனே அங்க இங்கன்னு சுத்தி தேடி பார்க்கும்போது தன்னோட பையனே இல்ல. அந்த நேரத்துல தன்னோட பையன் என்னமோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி, "இந்தாங்க உங்க பையன் இங்க இருக்கா" அப்படின்னு சொல்லவும் இன்னுமே அவங்க க்ளோஸ் ஆயிடுறாங்க. இது எல்லாமே அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தையை இவ தூக்கிட்டு போறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருப்பா. உடனே அந்த பிரெக்னன்ட் லேடியும், "நாளைக்கு என்னோட யோகா கிளாஸ்க்கு வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறமா இந்த லேடிக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி யாராவது குழந்தைய எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா இவள மார்க் பண்ணி வச்சிருப்பா. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த லேடியை போய் பார்க்க போகும்போது 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த பிரெக்னன்ட் லேடியோ தனக்கு எப்ப குழந்தை பிறக்க போதோ அந்த டேட்டை வேற சொல்றது இல்லாம எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்க போறது அப்படின்றது மாதிரி இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறா. அதுக்கேத்த மாதிரி இவளும், "எனக்கும் அதே டியூ டேட் தான். ஆனா அந்த நேரத்துல நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிடுவேன்" அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறா. தன்னோட தங்கச்சிக்கு ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கும். அந்த குழந்தைய தூக்கி இவளுக்கு என்னமோ குழந்தை பிறந்த மாதிரி அப்படியே ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிறா. இந்த பிரெக்னன்ட் லேடிக்கும் டெலிவரி டேட் வந்துட்டனால அவளுக்கு போன்ல இந்த போட்டோவை தனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் இவ மேல சந்தேகமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அனுப்பிடுறா. இன்னொரு பக்கம் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்க ஹாஸ்பிட்டலோட லே அவுட்டை ஃபுல்லா செக் பண்ணிக்கிறா. இதனால நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த நர்ஸோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவ மாறு வேஷத்துல அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கிற ரூமுக்கு நேரா போறா. அங்க போய் பார்த்தா அங்க குழந்தைய பார்த்ததுமே உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வரணும்ன்ற ஆசையிலே இருக்கா. அதுக்கேத்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு பாத்ரூம்க்கு அவ போகவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு இவளும் வெளியே வர ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களை தன்னோட அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு போறவங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம்னு தெரியல. அப்படி என்னதான் அவங்க பணத்தை சம்பாதிக்க போறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.